ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ பாட்டி பழையங்காலத்து முறைப்படி கருவாட்டு குழம்பு வைக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாட்டிப்பா எண்ணெய் வடை சட்டியில் வச்சுருக்கீங்க. இப்போ என்னென்ன போட போகிறீங்க? தக்காளி போட போகிறேன், மிளகா போட போகிறேன், சீரகம் போட்டுருக்கேன், மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன், அப்படிதான் வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். அப்படிதான் சட்டியில் போட போகிறேன். பாட்டி அடுப்பில் வேலை பார்த்தேன். கொஞ்சம் நூனை பாயவள்கிட்ட போச்சேவா வை, நூனை போச்சே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் ஊற்றின மாதிரி கொஞ்சம் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றுவேன். எண்ணெய் நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. பாட்டி முதைய கொஞ்சம் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி கிண்டி விடுங்கக்கா, கிண்டி விடுங்க, பாட்டிட்டு கொடுத்து பாட்டிட்டு கொடுத்துருங்க. நெருப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. பாட்டி வைக்கிற மாதிரி வைக்காதீங்க. நல்லா சமைக்கீங்களா? நல்லா சமைக்கீங்களா? சூப்பரா இருக்கணும். ஆமா, சூப்பரா இருக்கும். எப்படி பழைய காலத்து பாட்டி நல்லா செய்யுங்க பாட்டி. டேஸ்டா இருக்குமா? பல்ல பார்த்துக்காங்க, பல்ல சீரகம் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, முருங்கைக்காய் போட்டாச்சு, மிளகா போட்டாச்சு. எல்லாமே டேஸ்டாக இருக்கும். 2 ஸ்பூனு மசாலா பொடி போடணும். கரெக்டாக 2 ஸ்பூனு மிளகா போட்டுருக்குல்ல, உப்புச்சாரா கேளுக்கும் இன்னும் பற்றி நான் பேசின்னு வச்சேன். உண்டுங்க, நாளைக்கு நீங்கள் தான் வரை கொடுக்கணும். மஞ்சட்டியில் வச்சு வைக்கணும். உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் சில வச்ச வச்சுருக்கீங்க. மஞ்சட்டி கருவாடு போட போகிறாங்க. இந்த கருவாடு சரி காமிச்சு கருவாடு காமிங்க. கருவாடு போட போகிறேன், பார்த்துக்காங்க. ஆச்சு கருவாடு போட போகிறேன். உப்புச்சாறு ரெடி. உப்புச்சாறு ரெடியாக இருக்கு. சாப்பிட வாங்க. அதுக்கு என்ன ஊற்றுமே அப்பெல்லாம் ஊற்றி கொடுத்தா நான் இல்லைன்னு சொல்லல. இல்லை, நான் வாட்டுக்கு ஊற்றிட்டேன். தேவையான தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்ற தண்ணி கொண்டாமா போயிடாம தண்ணி கொண்டாட வாழை வச்சுட்டு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டேன். மஞ்சப்பொடி ஆமா, தண்ணி வெப்பண்டா தேவையான தண்ணி ஊற்ற போறேன். தண்ணி போதும் சால்
அவ்வளோதான் உப்புச்சாறு ரெடி. உப்புச்சாறு ரெடி. மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் தம்பி. ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. வந்து எல்லாரும் சாப்பிட வாங்க. ஆமா, எல்லாரும் சாப்பிட வாங்க. சாப்பிட வாங்க. ஆமா. அது என்னது? அது குச்சி. சரி, சாமான்கள் வீட்டுக்கு போகுது தம்பி. இந்த சாமான வீட்டுக்கு போகுது. பொருள்களை எடுத்துட்டு போங்க. உப்புச்சாறு ரெடி. சாப்பிட வந்துருங்க. ராம வேகட்டு நான் பாட்டி எடுத்து வந்துட்டு போகலாமா தம்பி? குத்தகைங்க பாட்டி. இடிக்க களி காலையெல்லாம் கிட்ட முடியாதப்பா. பாட்டிக்கு காலையெல்லாம் கிட்ட தெரியாது. உப்புச்சாறு தான் வச்சிருக்கேன். உப்புச்சாருக்கு என்னது பாட்டி? சாப்பாடா தோசையா? சாப்பாடு தான் தம்பி. சாப்பாடு செஞ்சாச்சா? செஞ்சாச்சு. சாப்பாடு சாப்பாடெல்லாம் நமக்கு தெரியாது. சாப்பாடு இல்லை, அப்படியே உப்புச்சாறு. வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் பாட்டி ஆகும்? வேக ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். 1/4 மணி நேரம் ஆகுமா? 1/4 மணி நேரத்துக்கு கொஞ்சம் குறையா வந்துருக்கும். பாட்டிக்கு 1000 வரப்போகுது. வந்தான் பிள்ளை என் பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நமக்கு போட்டு எல்லாம் சாடு. கொண்டு வாங்க. வேண்டாம், நல்லா கிண்ட வேண்டியது. போகலாமா தம்பி? பாட்டிக்கு ஏதோ அவசர வேலை இருக்குள்ள இருக்கு, அதான் போட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உப்புச்சாறு வந்து இப்போ வந்து வெந்துருச்சு. பாட்டி வந்து பார்க்க போகிறாங்க. வெந்துட்டாரு பார்க்க போகிறேன் தம்பி. உப்புச்சாரை பார்க்க போகிறேன் தம்பி. வெந்துட்டாரு. இன்னும் செத்த வேகணும் தம்பி. தம்பி இன்னும் செத்த வேகணும். காட்டி வச்ச உப்புச்சாறு உப்பு பார்த்துருவோம். ஆமாம், கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் உப்பு பார்த்துக்கிடுறோம். எப்படி நாங்கள் பாருங்க பாட்டி வேகட்டும் பாட்டி. வேறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்தா எப்படி? கொஞ்சம் வேகணுமா? அந்த வேலை அப்படியே நாங்கள் எல்லாரும் சாப்பிடுக்கா ரெடியாக உட்காந்துருக்கோம். இல்லை, இருங்க இருங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. எப்படி பாட்டி உப்புச்சாறு வச்சீங்க? சொல்லுங்க ஆச்சி எங்களுக்கு. வாத்தில் ஊற்றி ஊத்து. சாப்பிடுவோம். எப்படி பக்குவம் வச்சீங்க ஆச்சி? எப்படி வச்சீங்க ஆச்சி? சொல்லுங்க ஆச்சி. பக்குவமா வெங்காயம் போட்டிருக்கேன். சரி. மிளகா போட்டிருக்கேன். சரி. தக்காளி போட்டிருக்கேன். சரி. சீரகம் போட்டிருக்கேன். சரி. மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். சரி. எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கருவாடு போட்டிருக்கேன். கருவாடு போட்டு வதக்கிருக்கீங்க. எண்ணெய் ஊற்றி வதக்கிருக்கீங்க. தண்ணி. ஆமா, டேஸ்டா இருக்குமா? இருக்கும். அதெல்லாம் சூப்பரா இருக்குமா? உப்பு போட்டீங்களா? உப்பு போட்டீங்களா? போட்டேன். உப்பு போட்டீங்களா? போட்டேன். அப்ப டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு. ஆமா, சரி, அப்ப சாப்பிட்டுருவோம். எல்லாம் சாப்பிடுங்க. ஒரு ஆட்டம் போடுங்க. ஆட்டம் போடுங்க. ஒரு ஆட்டம் போடுங்க. ஆட்டம் போடுங்க. எனக்கு தெரியாது. அதுக்கு மரமா ஒரு ஆட்டம் போட்டுருவேன். ஐ, ஆமா, ஆட்டத்துக்காக நம்மளுக்கு முடியாது. பல்லுல அது கலடுறதால நம்ம குடிக்காது. ஆமா. எப்படி முட்டை குழம்பு வச்சு கோழி குழம்பு வச்சு எப்படி வச்சு சாப்பிட்டுருக்காங்க பப்பக்கு பப்பக்குன்னு. நீங்க வேற ஒரு நாளைக்கு முட்டை குழம்பு வச்சிருவாங்க. எல்லாம் வாங்கி நான் சமைக்கேன். அப்படி
ஆமா யாரு நம்மளும் செய்யலாம் வீட்டு வராங்க வீட்டு வரலாம் இல்லையா எப்படி ஆச்சு அடுப்பு பற்ற வச்சிங்க எப்படி பற்ற வச்சிங்க அடுப்பு தீக்குச்சி போட்டு சரி தீக்குச்சி வச்சு பற்ற வச்சு விறகு எடுத்து வர வச்சு பற்ற வச்சிருக்கீங்க பரவாடி கழுவுண்டு பருப்பு போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு வதக்கிருக்கீங்க இருக்கேன். அப்படித்தான் செய்யுமா அப்படிதான் செய்யணும். எல்லாம் போட்டு தான் காடு போடுவாங்க. இந்த கொய்யாப்பழம் எப்படி கொய்யாப்பழம் காற்றை பிடிச்சிங்களா? கொய்யா மரத்துக்கிட்ட தானே சமையல் நடக்கும். பாட்டு சமையல். கிண்டி விடுங்க கிண்டி விடுங்க இப்போதான் இல்லை நல்லா கிண்டி விட்டே இருக்கணும் இருங்க இருங்க கொதிக்கட்டும். கொதிக்கட்டு இப்போதான் இல்லை கொதிக்கணும். கொய்யாப்பழத்தை பூரா காணம் பிடிச்சாச்சா முடிஞ்சதோட காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சி முடிஞ்சது. முடிஞ்சதை எப்படியாண்டு ஒன்று நான் அடுத்து தான் வரணும். நீங்களும் வாங்க உப்பு வாங்க நான் வாங்க அடுப்பு சாப்பிட வாங்க பற்ற வச்சுட்டு போயிடும்னு வாங்க. உட்கார சொல்லிட்டேன். அதானே என் மயில வந்தேன்னே. மாதிரி கூப்பிடுமா? வாங்க இத்த எம்மாய் வாங்க அந்த உப்புச்சாரை ரெடி பண்ணுங்க பார்ப்போம் வாங்க உப்பு சார உப்பு பார்ப்போம். திறந்து பாருங்க கொதிக்காம பாருங்க கொண்டாங்க ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் டேஸ்ட் பார்க்கலாமா பார்க்கலாம். இப்போ பாட்டி வச்ச உப்புச்சாரம் வந்து டேஸ்ட் பார்க்குறாங்க. பாருங்க பாருங்க கையில் நீங்கள் ஊற்றி பாருங்க அக்கா. நீங்கள் தான் ஊற்றி பாருங்க. ஒத்தப்பட்டு விடுங்க. இது பாருங்க இன்னும் கொஞ்சம் மோந்து பாருங்க. சூப்பரா இருக்கு எங்க எங்க கொஞ்சம் ஊற்று. கொஞ்சம் ஊற்று. டேஸ்ட் பார்க்கணும்ல. சூப்பர் சூப்பர் சூப்பரா சூப்பராக இருக்கு. நச்சுன்னு இருக்கு சரிப்பா. ரெடி. போதும் வெந்த பிறகு அந்த பண்ணி பழைய காலத்து உப்புச்சாறு. உப்புச்சாரு இப்போ பாட்டி வச்ச உப்புச்சாரம் டேஸ்ட் பார்த்தீங்க எப்படி சூப்பரா இருக்கு? இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க பாட்டி சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருக்கு. நீங்க வச்ச உப்புச்சாரம் நீங்களே டேஸ்ட் பார்த்தீங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கு. இது கொஞ்சமா